வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆர்ஜிஆர் ஃபேமிலியில் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப பிரியாணி கிரேவிங்ஸாக இருந்ததுனால நான் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன்னா, நைட்டுக்கு டின்னருக்கு வந்து கில்லி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ஒரு 1/2 கிலோ சிக்கன், ஒரு 2 1/2 கிளாஸ் அரிசி போட்டு ஊற வச்சுட்டு, கடகடன்னு கட்டிங் ப்ராசஸை முடிச்சுட்டு, நான் வித்தின் இந்த ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சேன். இதே வந்து ப்ராப்பர் தம் பிரியாணினா நம்ம வேறு மாதிரி செய்யலாம். இதோட ரெசிபி வந்து இப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ச்சியாக. ஆக்சுவலாக வந்து பிரியாணி கிரேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். மற்றபடி ஃபங்க்ஷன்ஸில் போனாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட மாட்டேன். ஸோ நம்மளா செஞ்சு நம்மளா சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கில்லி பிரியாணி அப்படின்னு. ஆனால் என் வீட்டுக்காரர் குக்கர் நான் ஓப்பன் பண்ணதும் பயங்கர ஷாக் ஆகிட்டார். நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க பாருங்கள், தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் வரும் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, ஆக்சுவலாக புதினா தேடினேன் கிடைக்கல. ஸோ அதனால் எந்த ஒரு க்ரீன் லீவ்ஸும் நான் அதில் போடல. ஸோ என்னுடைய ஸ்டைலில் ஒரு சிம்பிளான பிரியாணியாக செஞ்சுருக்கேன். அண்ட் இந்த பிரியாணிக்கு வந்து தண்ணி ஜாஸ்தியாக வைக்கணும். எப்பயுமே வந்து தண்ணி ஜாஸ்தியாக வச்சா தான் கில்லி பிரியாணி வந்து நல்லா கொல கொலன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவர் ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப சப்புனும் இல்லாமல் இந்த பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வந்து நிறைய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணவே இல்லை. 2 மசாலா தான் ஆட் பண்ணேன். ஒரு 1½ ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டேன். பெரிய பெரிய ஸ்பூனில் நான் அளந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, அண்ட் உப்பு போடுறத காட்டுறதுக்கு மறந்துட்டேன். வெரி வெரி சாரி. எனக்கு பிரியாணி நல்லா செய்ய வரும். இந்த பிரியாணியை பார்த்துட்டு நீங்கள்லாம் வந்து எனக்கு செய்ய தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எனக்கு நல்லாவே செய்ய தெரியும். ஸோ கில்லி பிரியாணிக்கு எப்போயுமே தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் நானும் செஞ்சேன். அண்டு நான் எப்போயுமே வந்து கர்ட் ஆட் பண்ணுவேன், லெமன் ஆட் பண்ணுவேன். ஸோ கர்ட் வந்து நம்ம வதக்கும் போதே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டோம் அப்படின்னா அதில் நல்லா போயிட்டு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சிக்கன் போட்டதுக்கப்புறம் தயிர் போட்டால் அது மிக்சிங்கில் வந்து திரியாக தெரியும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கன் போட்டு நல்லா வதக்கிடுவேன். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வாட்டர் ஆட் பண்ணதையும் காட்டுறதுக்கு மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்கோ. ஸோ வந்து நான் இதுக்கு அரிசி வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருப்பேன். நான் கட் பண்ணி தாளிக்கிற வரைக்கும் தான் அந்த அரிசி வந்து ஊறிட்டு இருந்தது. மற்றபடி அந்த அரிசி பக்காவாக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கொட்டி அப்படியே உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு, ஆக்சுவலாக இந்த அரிசியில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, லெமன், ஒரு சின்ன லெமன் வந்து புழிஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து வாட்டரில் போடுறத விட இந்த இதில் போட்டோன்னா அதில் நல்லா ரைஸில் லெமன் ஒட்டும் அப்படிங்கிறதுனால நான் எப்போயுமே லெமன் வந்து இந்த அரிசியில் ஊற்றிடுவேன். தென் அதை எடுத்து அப்படியே வந்து குக்கரில் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிட்டு விசிலுக்கு வந்து வச்சுட்டேன். ஸோ விசில் வந்து நான் வந்து 3 விசில் வச்சேன். எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, எப்படி வரும்னு தெரியாமல் அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 விசிலாகவே வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கொல கொலன்னு தேவையில்ல. ஸோ அதனால் விசில் வந்ததும் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் இந்த விசில் இறங்கவே இல்லைங்க. சரி, அதனால் என் பொண்ணுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை சீண்டிகிட்டு இருந்தேன். என்ன 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 சாப்பிட போகிற, எதுக்கு ரெடியாக உட்காண்ட்ருக்க அப்படிலாம் சொல்லி அவளுமே சொன்னான். என்னத்துக்கு வெயிட் பண்ணுற? பிரியாணிக்கா? சரி, பிரியாணிலேருந்து இன்னும் விசில் சவுண்டே போகல, சவுண்ட் கேட்டுனே இருக்குது. என்ன பண்ணுறது? யாருக்காக வெயிட்டிங்க? விசிலுக்காக தான் வெயிட்டிங். அப்போ உங்கள் அப்பாவுக்காக வெயிட்டிங் இல்லை, அவருக்காகவும் வெயிட்டிங்கா? சரி, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இது வந்து அடாவடி அதிரடி பிரியாணி. என்னது? ஸோ என் பொண்ணுக்கிட்ட வாயெல்லாம் சீனி முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தார், அதிரடி வந்து உட்காந்தாரு. அவர்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு, தம்பி நீ எடுப்பா, நான் ஓப்பன் பண்ணுறேன், பயந்துடாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். பயந்துட்டார். அவர் வீடியோ எடுத்ததுனால நான் அவரை வீடியோ எடுக்க முடில. ஆனால் வந்து என்ன இது குழன்னு இருக்குது, மேலே தண்ணியாக இருக்குது அப்படின்னாரு. சொன்னேன், இல்லைப்பா இது கில்லி பிரியாணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நம்பலை. என்ன நிஜமாகவே கில்லி பிரியாணி இப்படி தான் இருக்கும்ல. கூகுளில் போட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்னு. ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது. அதனால் நான் இப்படி செஞ்சேன்.
அப்படி இல்லைனா இந்த ரெசிபி வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். அண்டு தம்மும் போட்டிருப்பேன். வழக்கமாக தம் தான் போடுறோம். ஸோ இன்றைக்கி சீக்கிரமாகவும் முடிக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து இந்த கில்லி பிரியாணி. ஏன் இப்படி அவரோட ரிவ்யூவை சாப்பிட்றீங்க? கேளுங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்ஜிஆர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.